கசாலி டீகோட் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 15, 2026. சரி, இப்போ வந்து நம்ம எப்போவுமே ஈவினிங்கில் வெளிநாட்டு செய்தி பேசுவோம். காலையில் சில நேரங்களில் வந்து கோயம்பேடு மார்க்கெட்டை பற்றி பேசுவோம், அல்லது மெட்ரோ இதை பற்றி பேசுவோம், அல்லது ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறத பற்றி பேசுவோம், சினிமாவை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து சினிமா சம்மந்தப்பட்டு யாராவது வந்து தவறிட்டாங்கன்னா அவங்களுடைய நினைவுகளை பற்றி பேசுவோம். எல்லாம் நிறைய தொடர்ந்து பேசுவோம். இது எப்படின்னா மிக்சடாக வந்து எல்லா விதமான விஷயங்களையும் பேசுவோம். இப்போ எப்படின்னா, இன்னைக்கு வந்து நமக்கு முக்கியமான கெஸ்ட் ஒருத்தர் வந்திருக்கிறார். ஓகே. அவர் வந்து எப்படின்னா, அது மாரி அ ஏற்கனவே இந்த டாக்குமெண்டேஷன்ல வந்து திருநெல்வேலி அண்ட் சென்னையில வந்து பெரிய அளவுக்கு நிலத்தில ஏன்னா நெறையா வந்து யாரும் ஏமாறாம கரெக்ட்டா டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா டாக்குமெண்டேஷன்ல பண்ணிட்டு இருக்கவராரு. ப்ளஸ் வந்து இந்த மாரி மீடியால பயங்கரமான ஆர்வம். ஏன்னா, அவரோட சேர்ந்து நான் நெறையா ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் வந்து ஊர் திருநெல்வேலியா இருந்தவர். நாங்க திருநெல்வேலிக்கு வந்து அங்க கடமங்கலம், மூன்றடைப்பு அந்த மாரி நெறையா அந்த பறவைகள் சரணாலயம் எல்லாம் போய் பார்த்துட்டு, அந்த ஏரியால எப்படிலாம் இருக்கு, அந்த மக்களோட வாழ்வு எப்படிலாம் எல்லாத்தையும் பார்த்தேன். ஸோ, அவரு அ இப்ப எப்படின்னா, அவரோட கம்பெனி பேரு வந்து ஆர்எம்கே அப்படின்னு ஒரு கம்பெனி. அப்புறம் ஃபில்ம்டோ அப்படின்னு சொல்லி அதாவது ஃபில்ம் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு என்ஜிஓ அதாவது ட்ரஸ்ட்டு. எதுக்கு ட்ரஸ்ட் அப்படின்னா, நமக்கு வந்து சில நேரங்கள்ல ஏதாவது கவர்மெண்ட் மூலமா ஒரு சப்சிடியோ, இதுவோ ஏதாவது கிடைச்சன்னா, அத வந்து எளிய மக்கள், விவரம் தெரியாத மக்கள், அவங்களுக்கு வந்து அப்படியே பாஸ் பண்ணி விட்டு, ஏதாவது உதவி பண்ண முடியுமா? அப்படிங்கிறது. இப்போ மீடியா மூலமா என்ன உதவி பண்ண போறோம்? எப்படின்னா, ரொம்ப முக்கியமா, ஒரு படம் எடுக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. அந்த படத்துக்கான வேலையில நான் இன்வால்வ் ஆயிருக்கேன். அது இல்லாம, இப்போ ஷார்ட் ஃபிலிம் கன்டெஸ்ட் அதாவது குறும்பட போட்டி. அது வந்து சீரியஸா வேலை நடந்துகிட்டு இருக்கு. வர்ற அ ஆகஸ்ட் மாசம் வந்து அதுக்கான ஃபங்ஷன் வச்சு எல்லாம் பண்ண போறதா சொல்றாங்க. அவர் பேர் வந்து மாரி பாண்டியர். ஓகே. அவரு நம்ம கெஸ்ட் இங்க வந்திருக்கிறாரு. அ அவர பத்தின டீட்டெயில் எல்லாம் வந்து இதுக்கப்புறம் அவர்ட்டயே கேட்போம். அப்புறம் அவர வந்து உங்கள் சார்பாவும், என் சார்பாவும் வரவேற்று டீட்டெயில் பூரா கேட்போம். இப்ப நீங்க கேட்கிற நீங்கள் வந்து வெளிநாட்டில இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, சென்னையில இருந்தாலும் எங்க இருந்தாலும், ஆர்வம் உள்ளவர்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் வந்து ரெடி பண்ணி குடுக்கலாம். என்னென்னங்கிற கேள்வி எல்லாம் அவர்ட்ட கேட்போம். அப்போ வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி, நண்பர்களுக்கு பகிர்ந்து ஏன்னா இந்த விஷயம் வந்து ஷார்ட் ஃபிலிம் கன்டெஸ்ட் அப்படிங்கிற இந்த விஷயத்த நண்பர்களுக்கு நெறைய பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். அவர வந்து உங்கள் சார்பா வரவேற்போம். வாங்க சார். வணக்கம். வாங்க சார். சரி. இப்ப ரொம்ப முக்கியமா உங்கள பத்தின சின்ன இன்ட்ரோடக்ஷன் குடுத்துருக்கேன். ஓகே. ஓகே. சரி. இப்போ நான் சில கேள்விகள் கேட்கிறேன். நான் கேட்கிற கேள்வி எப்படின்னா, நம்ம நேயர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்க பார்க்குறவங்க, அவங்களுக்கான கேள்விகள் தான். சரி. நம்பர் 1 இந்த ஃபில்ம்டோ அப்படின்னு சொல்றீங்கல்ல, ஆமா. இதோட ஆதாரமான விஷயம் என்ன ஆக்சுவலா? அதாவது ஃபிலிம்டோ அப்படிங்கிறது வந்து ஒரு தன்னார்வ ஒரு அறக்கட்டளை, ஒரு என்ஜிஓ, கவர்மெண்டோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் என்ஜிஓ. சரி. ஃபிலிம் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரி. இது சென்னை அம்பத்தூர்ல பதிவு செய்யப்பட்ட என்ஜிஓ. ஓகே. அந்த என்ஜிஓக்கு வந்து டோல் ஏஐடிஜி எல்லாம் இருக்குது. சரி. அதுக்கான ஆபீஸ் இருக்குது. சரி. அந்த என்ஜிஓட நோக்கம் வந்து முழுமையாக சினிமா துறையில பயணிக்கக்கூடிய கலைஞர்கள், கிராமப்புற கலைஞர்கள், ஷார்ட் பிலிம் எடுக்கக்கூடியவங்க, சோசியல் மீடியாவில் இருக்க டெவலப் பண்ண யூடியூபர்ஸ் இவங்களெல்லாம் வந்து டெவலப் பண்ணதுக்காக ஒருங்கிணைத்து செயல்படுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு என்ஜிஓ. சூப்பர். இதுல ஃபர்ஸ்ட் வந்து சொல்லுவாங்க. இல்ல இப்ப சொல்லுங்க. இப்போ வந்து முதல் கட்ட வேலையா ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கணும். யாருமே இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கிறோம். ஓகே. ஷார்ட் ஃபிலிம் கண்டெஸ்ட். ஆமா. இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் முன்னாடி ஆமா அவரு நம்ம கலைப்புலி தானு சார் தலைமையில இதெல்லாம் வந்து ஒரு பண்ணமே. சரி. செல்வமணி சார் ஒரு 3 வருஷம் முன்னாடி. ஆமா செல்வமணி சார் வந்திருந்தாரு. ஓகே. ஆர்வி உதயகுமார் செல்வகுமார். இப்போ ரொம்ப முக்கியமா எனக்கு வந்து சில கேள்விகள் இருக்கு. கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் மத்ததை பேசுவோம். சரி. உங்களை திருநெல்வேலியும் சொல்லியாச்சு. நீங்க டாக்குமெண்டேஷன்ல வந்து கில்லாடின்னு அதெல்லாம் ஓகே. சரி. நீங்க டாக்குமெண்டேஷன் கில்லாடியா இருங்க. ஃபிலிம்டோன்னு கம்பெனி வைங்க. ஆர்எம்கே கம்பெனி வந்து ரிஜிஸ்டர் கம்பெனி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஓகே தான். படம் பண்றீங்க. அதுல எனக்கு தெரியும். நான் இன்வால்வ் ஆயிருக்கேன். எனக்கு வந்து அந்த கதை இது எப்படி தெரியும். ஷார்ட் ஃபிலிம்ல ஓகே. ஷார்ட் ஃபிலிமை கலந்துக்கறணும்னா நாங்க ஏன் கலந்துக்கறணும்? இல்லை, இப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்தளவுல ஒரு திரையுலகத்துக்கு வரணும், திரைப்படம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு குறும்படம் தயாரிச்சு அந்த குறும்படம் வெளி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக இருந்துதான் அவங்க வந்து ஒரு திரைப்படத்துக்கு வர முடியும். ஒரு கேட்வே. ஆமா, கேட்வே. இது வந்து ஒரு கேட்வே. இந்த ஷார்ட் பிலிம் எடுக்கக்கூடிய இந்த இளைஞர்களை வந்து நம்ம என்ன பண்றோம்னா, சினிமா துறையில இருக்கக்கூடிய இயக்குனர்கள், அவருடைய தலைவர் செயலாளர்கள் இருக்கிறது, அமைச்சர்கள் முன்னாடி
பிரபலப்படுத்துறது. ஓ, இப்ப இருக்கிற அமைச்சர் ஊக்கப்படுத்துறது தான் நம்மளுடைய நோக்கம். அப்ப இதை இப்படி நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நமக்கு இன்னைக்கு தமிழ் சினிமால ஒரு லீடிங்ல இருக்கக்கூடிய ஒரு நடிகர் எடுத்தாச்சுன்னா அவர் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ல நடிச்சு, அப்புறம் சின்ன சின்ன கூட சப்போர்ட் படங்கள்ல சப்போர்ட் ஆர்டிஸ்டா நடிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஹீரோவா நடிச்சு, அப்புறம் வில்லனாவும் நடிச்சு, ஹீரோவா நடிச்சு, இன்னைக்கு ஹிந்தியிலே வந்து ரொம்ப பெரிய ஆளா இருக்கிற விஜய் சேதுபதி. அவர் வந்து ஆரம்பம் ஷார்ட் ஃபிலிம், அவர் ஆரம்பத்துல மீட் பண்ணும்போது சும்மா நண்பரோட மீட் பண்ணும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் அதெல்லாம் கொஞ்சம் பேசணும் அந்த ஆரம்ப காலத்துல, அதாவது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் டைம்ல. ஓகே, அப்போ இப்போ வந்து பார்த்தா அவர் நல்லா எப்பவும் நல்லா பேசினார், எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்றாரு அந்த மாதிரி ஒரு அவரு. அது போக ஷார்ட் ஃபிலிம் எடுத்த டைரக்டர்ஸ் இருக்காங்க. இது வந்து ஷார்ட் நடிக்கிறவங்களுக்கு வந்து நான் புரிஞ்சுக்கிறத சொல்றேன். ஆமா, டைரக்டர்ஸ் வந்து நமக்கு ஸ்டோன் பெஞ்ச், ஓகே, அந்த கம்பெனி பாலாஜி தரணிதரனா இருக்கட்டும், நம்ம வந்து நிறைய பேர் சொல்லலாம். ஓகே, எல்லாருமே குறும்படம் வழியா தான் குறும்படம் நிறைய கேட்டுது வாய்ப்புகள் இருக்கு. இதுக்கு நல்ல ஓகே. எப்போ ஒரு டைரக்டரா இப்போ ஷைன் பண்ணணுமோ அல்ல நடிகரா நடிகையா வரணுமோ எல்லாத்துக்கும் இது ஒரு வாய்ப்பு இருக்கு. சரி, ஓகே, சரி. இப்போ இன்னொரு கேள்வி. இப்போ ஷார்ட் ஃபிலிம் சொல்றோம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு அலெக்சா கேமரா, ஓகே, ஏரி3 அலெக்சா, அப்புறம் வந்து சோனி, அது மாதிரி வேற எடுத்தீங்கன்னா ரெட்டு டிராகன், இப்படித்தான் எடுக்கணுமா? அப்படி அதாவது இந்த ஷார்ட் பிலிமோட நோக்கமே வந்து அவங்கள ஒரு அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்க போன் வச்சே எடுத்துக்கலாம். ஓ, போன்ல எடுக்கலாம். போன்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு. போன்ல எடுக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். கதை தான் முக்கியம். நமக்கு தேவை அந்த குறும்படத்துக்கான ஒரு நல்ல கதை. இன்னொரு கேள்வி, நீங்க போன்ல எடுக்கலாம்னு சொல்லிட்டீங்க, ஐபோன்ல தான் எடுக்கணுமா அல்லது எந்த போன்லயும் 4K இருந்தா எடுக்கலாமா? 4K இருந்தா போதும். 4K இருந்தா போதும். அந்த அவங்க எடுக்கக்கூடிய அந்த பிக்சர் தெளிவா இருக்கணும். குவாலிட்டி, பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்கும். குவாலிட்டி நல்லா இருக்கணும். சரி, ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவர் ஒரு இயக்குனருக்கு ஒரு தயாரா இருக்காருன்னு ஒரு இது இருக்குது. ஓகே ஓகே. அது போக ஒரு படம் எடுக்கணும்னாலே செலவு கம்மியா வச்சு ஒரு பிரமாண்டத்தை எப்படி கொடுக்கறது, இது தெரிஞ்சாதானே அவர் திரையுலகத்துக்கு சாதிக்க முடியும். ஆமா சார். இப்போ நான் வந்து சில யூடியூப் இடையில பேசுறேன், அது ஒரு நம்ம பார்வையாளருக்கு வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தெரியும், அதை வந்து கொஞ்சம் பொறுத்துக்க, வேற வழி இல்லை. நான் வந்து இடையில வந்து கிராஸ் பண்ணி பேச வேண்டியிருக்கு. சில வீடியோக்கள் வந்து போன்ல எடுக்கிற வீடியோக்கள் பாக்குறேன். என்னன்னா ஒரு புக் இருக்கு இல்லையா, புக்கை வந்து இப்படி விரிச்சு வச்சுக்கிட்டு தூரத்துல ஆள் நிக்க வச்சுட்டு இங்க போன் இங்க வைக்கிறாங்க. இங்க பார்த்தா அவங்களுடைய பிரம்மாண்டம், அந்த புக்கு வந்து அவ்வளவு பெருசா. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா தண்ணிய விட்டுட்டு அப்படி கீழே இருந்து அப்படி போனை வச்சு எடுக்கிறது, அப்புறம் கீழே விழுறது, உருண்டு போறது அப்படின்னு. இது வந்து இதை நம்மகிட்ட காமிக்காம இதை மட்டும் அவங்க எடுத்ததை மட்டும் காமிச்சா, ஏ அப்பா இப்படி ஒரு பிரமாண்டம் அப்படின்னு இருக்கலாம். அது வந்து இந்த போன்ல வந்து சாத்தியமா இருக்கு. அது நிறைய இடங்கள்ல பாக்குறோம். நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம், பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து போன் மூலமா வந்தவங்க தான். ஆமா, எல்லாம் போன் மூலமா வந்தவங்க தான். நீங்க மிகப்பெரிய அளவுல இப்படி பார்த்தா ஆரம்பத்துல வந்து நம்ம கசாலி டீ கோட என்னோட போன்ல தானே நான் நிறைய எடுத்தேன். அதுவே மிகப்பெரிய சாட்சி. அதுல வந்து எப்படின்னா கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் கொஞ்சம் முன்னப்பட வச்சு அப்புறம் சரி பண்ணி இப்ப சவுண்டுக்கும் வந்து சரி பண்ணியாச்சு, அப்புறம் எல்லாம் பண்ணிட்டோம். சரி, ஓகே. இப்ப வந்து இன்னொரு கேள்வி. ஏன்னா இந்த ஒவ்வொரு கேள்வியும் வந்து இதை பார்க்கக்கூடிய ஆர்வமுள்ள ரசிகர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பிரயோஜனப்படும். சரி, இந்த ஷார்ட் பிலிமோட டூரேஷன் இருக்குல்ல, மினிமம் எத்தனை நிமிஷம், மேக்சிமம் எத்தனை நிமிஷம், ஆவரேஜ் எத்தனை நிமிஷம்? 5 to 15 நிமிஷம் நம்ம வச்சிருக்கிறோம். ஓ, 5 நிமிஷம் மினிமம். ஆமா, மினிமம் 5 நிமிஷம் இருக்கணும். சரி, அதிகபட்சம் 15 நிமிஷம். அதிகபட்சம் 15 நிமிஷம். அப்ப ஆவரேஜா 10, 12 அப்படின்னு வரும்போது கொஞ்சம் நல்ல நச்சு இருக்கும். அதுக்குள்ள ஒரு கதையை கொண்டு வரணும். கதையை கொண்டு வரணும். எந்த கதையா இருந்தா கதையை கொண்டு வரணும். சரி, இதுல இந்த ஜேனர்னு சொல்லுவோம்ல, இதுல என்னென்ன ஜேனர் இருக்கலாம், என்னென்ன ஜேனர் வந்து என்னென்ன இது தவிர்க்கப்படணும் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சம் விளக்கி. இப்போ வந்து ஜேனல் வந்து பிரச்சனை இல்லை. நம்ம கிராமம் சார்ந்திருக்கலாம், நகரப்புற வாழ்வில் சார்ந்திருக்கலாம், ஓகே, இல்ல ஒரு குடும்பம் விஷயம் சார்ந்திருக்கலாம், இல்ல போதைப் பொருளுக்கு அடிமையா இருக்குது வந்து அதை ஒரு விழிப்புணர்வா கொடுக்கலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனா தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு இது இருக்கக்கூடாது. ஆபாசம் இருக்கக்கூடாது. ஆபாசம் இருக்கக்கூடாது. ரொம்ப நெகட்டிவா போய் இது பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. யாரு தப்பா லீட் பண்ணக்கூடாது. சரி, ஒருத்தர் வந்து துன்புறுத்தி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்துடக்கூடாது. சரி, இருக்க மறைந்த தலைவர்களையோ. சரி, இன்னொன்னு அரசியல் இருக்கு இல்லையா, பொலிட்டிக்கல் சட்டையர், அரசியல் நையாண்டி, அது இருக்கலாமா? அரசியல் நையாண்டி இருக்கலாம். யாராவது உங்களுக்கு எப்படின்னா, நமக்கு மக்களுக்கு தேவையான ஒரு கருத்தை தான் நம்ம சொல்லணும். இப்போ ஒரு பிரோஜனமா அமைதிப்படை எடுத்துக்கோமே, அமைதிப்படை எடுத்தோம்னா அது பயங்கரமான அரசியல் நையாண்டி. ஓகே, அது மாதிரி எடுக்கலாமா? அல்லது யாரும் பேரை சொல்லாம, இப்ப உதாரணத்துக்கு இதுக்கு இப்ப ஆட்சி பண்ணக்கூடிய விஜய், இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணிய ஸ்டாலின்,
அதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண எடப்பாடி பழனிசாமி. ஆமா. அப்போ அவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எதுவும் பண்ணிடாம ம். அரசியல் ஜெனரலை வந்து சட்டையர் பண்ணலாம் இல்லையா? கொண்டு வரலாம். So, அரசியல் வந்து அதனுடைய தேவை என்ன மக்களுக்கு, அதை எப்படி எதிர்கொள்ளணும். இன்னைக்கு ஒரு அரசியல் ஒரு பிரமுகர் வந்து இன்னைக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசியல்வாதி இருக்கிறா அப்படின்னா அவங்க நம்ம மக்களுக்கு என்ன மாதிரி உதவி பண்ணணும், இந்த தேவையை தான் நம்ம சொல்லணும். சரி, இப்போ அதான் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேங்கிற விஷயத்த சொல்றேன், அது கரெக்டான சொல்லுங்க. நமக்கு வந்து அரசியல் சட்டையர் பண்ணலாம், ஆமா, காதல் எடுக்கலாம், குடும்ப உறவுகள் எடுக்கலாம், தனி மனிதரோட வாழ்வியல் எடுக்கலாம், விவசாயத்தை பத்தி எடுக்கலாம், கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத பத்தி எடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து நகர வாழ்வுல வந்து நம்ம எண்ணத்தை இழக்கிறோம்னு எடுக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இது வந்து சும்மா உதாரணத்துக்கு. இதுல ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இந்த மாதிரி கள்ளக்காதல், அதுக்கப்புறம் வந்து லிவிங் டுகெதர், இந்த மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணணும். அதெல்லாம் இருக்கவே கூடாது. சரி, அதான் இப்போ நம்ம வந்து ஒரு குடும்ப உறவுல வந்து இங்க வந்து ஒருத்தன் வந்து இன்னொருத்தி தள்ளிட்டு போறான், அது எடுக்கக்கூடாது. ஓகே, அப்புறம் அறகுறையா ட்ரெஸ் போட்டு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது. கள்ளக்காதல், அப்புறம் லிவிங் டுகெதர் மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சு போறது அப்படின்னு, அது இதெல்லாம் காதல் இருக்கலாம். ஆனா கள்ளக்காதலோ இதுவோ ஒரு முறை தவறிய உறவு, ஆரோக்கியமான ஒரு காதல்ங்கிறது ஆரோக்கியமா நம்ம கொண்டு வரணும். தவிர அதுல கள்ளக்காதல் அதெல்லாம் நம்ம கொண்டு வந்து அப்ப நம்ம நான் கேட்ட கேள்வியில இந்த விளக்கத்துல நம்ம மக்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். என்னன்னா, இந்த இது பண்றதுக்கு மினிமம் இவ்வளவு பட்ஜெட்ல பண்ணணும்னு ஏதாவது இருக்கா? இல்ல, அப்படி எல்லாம் ஒண்ணு கிடையாது. இல்ல, அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து 5000 ரூபாய் கூட இருக்கலாம், 2000 ரூபாய் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய இயக்குநர்கள் வந்து குறும்படையர்கள் அவங்களே வந்து நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்குள்ளே ஒரு குரூப்பா ஜாயின் பண்ணி ஒரு 4-5 படம் வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப பட்ஜெட் கம்மி. அவங்க வந்து அவங்க நண்பர்கள் ஒரு 4-5 சாப்பாடு செலவு தான். ஆமா, பைக்ல போயிட்டு அங்க போய் இறங்கி நின்று அப்படியே போய் கிம்பல்ல பிடிச்சு, அல்லது ஸ்டாண்ட், சின்ன ஸ்டாண்ட், அவங்களே ஒரு பையன் எடிட் பண்ணிட்டு இருக்கான், ஒரு பையன் அவன் எடுக்கிறா கேமரா. ஆமா, குரு அப்படித்தானே பண்றாங்க. அப்படியே பண்ணிட்டு அங்க படம் ஆயிடுச்சு, குறும்படம் ஆயிடுச்சு. இடையில மியூசிக் வந்து இடையில அங்க இருந்து டவுன்லோட் பண்ணி போட்டுக்கலாம், லால்ட்ட சொல்லி போட்டு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம். எல்லாம் போன்ல அந்த குரூப்பா இருக்கக்கூடிய பசங்க அவங்கவுங்களுக்கு ஒரு திறமை இருக்கு, பயன்படுத்தி 4 ஷார்ட் பிலிம் கொடுத்துருக்காங்க. செலவே கிடையாது. இப்போ எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்டா எங்களுக்குள்ள செலவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பொதுவா போய் பெட்ரோல் போட்டு சாப்பாடு செலவு. ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு இங்க போன்ல டெக்னாலஜி வந்துருச்சு இருக்கு. ஆமா, அது பாத்துருக்கேன், அது நிறைய வந்துருச்சு, தரமா இருக்கும் அது. சரி, இப்போ நீங்க வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ்புக்ல மற்ற சோசியல் மீடியால உங்களுக்கு விளம்பரம் வந்துகிட்டு இருக்கு. சரி, இது வந்து இது வரைக்கும் எவ்வளவு பேர் ஆர்வம் தெரிவிச்சிருக்காங்க? இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30,000 நபர் பார்த்திருக்காங்க. ஓ, ஆமா, வியூஸ். ஆமா, 30,000 பேர் கிட்ட பார்த்திருக்காங்க. அப்ப ஃபிலிம் டோ 500 பேர் ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஏப்பா, நல்ல ஒரு நல்ல நம்பர் ஆச்சு. குறுகிய காலம் தான் 500 பேர் ஆர்வம் காட்டியிருக்காங்க. இப்போ ஒரு 50 குறும்படம் கிட்ட வந்துருச்சு. ஓ, குறும்படம் வந்துருச்சு. 50 குறும்படம் வந்துருச்சு. சரி, இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி. இப்போ நான் 2 வாட்ஸ்அப் குரூப் நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். சரி, அதுல ஒரு வாட்ஸ்அப் குரூப் 370 பேர் இருக்காங்க, இன்னும் 250 பேர்கிட்ட இருக்கிறாங்க. ஓகே, இன்னும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ சிலங்களால இருந்து வர்றாங்க. சரி, இன்னொரு அதர் ஸ்டேட்ல இருந்து வர்றாங்க. அதர் ஸ்டேட்ல இருந்து அது எப்படி வருது? ஆனா இது சரி, லாங்குவேஜ் தமிழ் மட்டுமா அல்லது வேற? தமிழ் தான் நம்ம சொல்றோம். சரி, வேற லாங்குவேஜ் இருந்தாலும் நம்ம மாத்தி கொடுக்கணும், நமக்கு கொடுக்கணும், நம்ம டப்பிங்ல மாத்தி. ஆமா, டப்பிங். சரி, இப்போ இன்னும் ஒரு கேள்வி. குறும்படம் நாங்க எதுக்கு உங்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்க. இதுல குறும்படம் தேர்வு ஆச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரி பரிசு தொகைகள் அப்படின்னு சொல்லி அது சிறந்த குறும்படத்துக்கு 25,000 ரூபாய் வச்சிருக்கிறோம். அவருக்கு பரிசு 25,000 ரூபாய் இருக்குது. சொக்கா, ஏதாவது நமக்கு பண்ணி கொடுங்கப்பா, ஏதாவது பசங்க வந்து பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு 20,000 வாங்கிடலாமே. அது 25,000 ரூபாய் மட்டும் கிடையாது. அவர் மேடையில நல்ல அவர் கௌரவப்படுத்தி ஒரு மினிஸ்டர் முன்னாடி ஒரு இயக்குநர்களுடைய தலைவர் சில முக்கியமான சினிமாவில் இருக்கக்கூடியவங்களை வச்சு அவங்க கௌரவப்படுத்தி விட்றோம். சரி, நல்ல நடிகருக்கு, சிறந்த ஒரு நடிகருக்கு ஒரு 15,000 கொடுக்குறோம். ஓ, இதுல வந்து சிறந்த படத்துக்கு 25,000 ரூபாய், சிறந்த நடிகருக்கு 15,000 ரூபாய் கொடுக்குறோம். அப்புறம் அடுத்தல வந்து 10,000 ரூபாய் வந்து அடுத்த 2ஆம் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு இருக்கு. சரி, 10, அப்ப 25, 15, 50,000 ரூபாய்க்கு வரைக்கும் வருது. 25, 15, 40 ஆச்சு. இப்போ 10, 50,000 ஆச்சு. 50,000 கொடுக்குறோம். பார்ட்டிசிபென்ட்ஸ் எவ்வளவு பேர் அனுப்பலாம் மொத்தத்துக்கு? இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 பேர் வந்துருச்சு போதும் அப்படின்னு இருக்கா, இல்ல 100 பேர் வந்துருச்சு இது போதும் அப்படின்னு இருக்கா, அல்லது எவ்வளவு சீலிங் வந்து எவ்வளவு பேர் அனுப்பலாம்? சீலிங் வந்து நாங்க எதிர்பார்க்கறது வந்து ஒரு, ஏன்னா காலம் கம்மியா தான் இருக்கு. ஆகஸ்ட் 29ஆம் தேதி இந்த ப்ரோக்ராம் இருக்குது. ஓ, நான் ஆகஸ்ட் சொன்னேன். ஆமா, இப்போ ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி என்ன கிழமை வருது?
சனிக்கிழமை வரும். சனிக்கிழமை வரும். சரி. ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஆகஸ்ட் 29 ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ஆமா. அதுக்கு முன்னாடியே வந்த படங்கள் வந்து இந்த எவ்வளவு படம் வருதோ அது ஃபுல்லா அவங்கள பிரச்சனை. ஒரு 150 படம் வந்தாலும் பரவாயில்ல. சரி, அப்போ நான் கேட்கறது, இந்த 150 படத்தையும் அந்த ஃபங்க்ஷன்ல போட போறீங்களா இல்ல அல்லது முதல்ல ஷார்ட் அவுட் பண்ணிட்டு பண்ண போறீங்க? எப்படி? இதுல வந்து இந்த படத்தை தேர்வு பண்ணதுக்கு தனியாவே நம்ம டீம் இருக்கிறாங்க. சரி. நம்ம அசோசியேஷன் மூலமா இருக்காங்க. எல்லாம் சினிமால உள்ளவங்க தான். சரி. டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கேமராமேன் எல்லாமே சினிமா, எடிட்டர், கேமராமேன் ஒரு டீம் இருக்காங்க. சரி. அந்த டீம் தான் அந்த படத்தை வந்து செலக்ட் பண்ணும். சரி. அவங்க தேர்வு பண்ணி அதுலதான் அந்த சிறந்த படங்களுக்கு தான் நம்ம அங்க வந்து போட்டு காமிப்போம். அதுல ஒரு 5 படம் வந்து நல்லா இருக்கக்கூடிய படத்தையும் நம்ம போட்டு காமிப்போம். ஓ, அங்க ஸ்கிரீன் பண்ண போது 5 படம். ஆமா, 5 படம். ஓகே, ஆவரேஜா 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா 50 நிமிஷத்துக்கு வந்து படம் அடுத்தடுத்து போட போறோம். அப்புறம் அதுல வந்து தேர்வான நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 சிறந்த நடிகர் இது எல்லாத்தையும் அங்க வச்சு கௌரவப்படுத்த போறோம். சரி, இது ஒரு முக்கியமான கேள்வி. இதுக்கப்புறம் சரி, இப்ப நான் வந்து உங்க ஃபிலிம் டோல என்ரோல் பண்ணணும். ஆமா. எவ்வளவு காசு கட்டணும்? இல்ல, அதாவது நாங்க வந்து இது ஒரு டொனேஷன்னா ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கிறோம். 1000 ரூபாய் கட்டணும். 1000 ரூபாய் தான். ஓகே. ஒரு இதுல 5000 ரூபாய் 10,000 நம்ம வந்து அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம 1000 ரூபாய் 1000 ரூபாய் பதிவு கட்டணும். சரி, அவ்வளவுதான். ஒருவேளை அதான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கேள்விப்பட்ட அது தெரியல, ஃப்ரீயா பண்ணா மதிப்பு இல்லாம போயிடும் அப்படிங்கிறக்க மினிமம் காசு. ஆமா, இது ஒரு என்ஜிஓ. இப்போ ஒரு 2 நபர் வந்து அவரால் 1000 ரூபாய் கட்ட முடியல, ஆனா அதுல திறமை இருக்குது. சரி. அதுக்கு ஒரு ஸ்பான்சர் ஒருத்தர் கொடுக்குறாரு. ஓ, அந்த மாதிரி. நாங்க வந்து திறமைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம், பணத்துக்கு கிடையாது. சரி. நம்ம நல்ல ஒரு திறமையா இருக்கிறாரு, அவரால் பணம் கட்ட முடியாது அப்படின்னா, ஒரு 1000 ரூபாய் கூட அவங்களால கட்ட முடியல அப்படின்னா அப்ப எப்படி படம் எடுப்பாங்க? அங்க இடிக்குது. இல்ல, இப்ப 1000 ரூபாய் இங்க கட்ட முடியல, அவங்க எப்படி படத்தை எடுத்து எடிட் பண்ணி மியூசிக் போட்டு அவுட் எடுத்து? இல்ல, அந்த மாதிரி பிரச்சனை இதுவரை எதுவுமே இல்ல. ஈஸியா வந்துடுறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. படம் எடுக்கிறதுக்கும் எடுத்து கஷ்டப்பட்டாங்க. அவங்களுடைய ஆர்வம் வந்து நம்ம குறும்படத்தை எந்த இடத்துக்கு கொண்டு போறோம், அதை ப்ரமோட் பண்ணி நான் என்னை கௌரவிக்கப்பட முடியுமா அப்படின்னு தான் கேட்கறாங்க. நிறைய போன் வந்துட்டே இருக்கு. சரி, இப்ப இதுல இன்னொரு முக்கியமான கேள்வி. இப்போ ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஃபங்க்ஷன் வச்சு அன்னைக்கு வந்து பரிசு தொகை வழங்க போறீங்க. அந்த மேடையில அவங்களால கௌரவிக்கப்படுது. மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து படத்தை இங்க கொடுத்துருக்காங்க, என்ரோல் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு என்ன எல்லாத்துக்கும் ஏதாவது பண்ண போறீங்களா? செலக்ட் பண்ண படத்துக்கு மட்டும் இல்லாம சரி எல்லாத்துக்குமே அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், ஷீல்டு கொடுக்குறோம். ஓ, ஷீல்டு அண்ட் சர்டிஃபிகேட் எல்லா படத்துக்குமே. சரி, எல்லா குறும்பட இயக்குனருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம், ஷீல்டு கொடுக்குறோம். சரி, இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த படத்தை என்ரோல் பண்றது ஒரு பக்கம், என்ரோல் பண்ணிட்டோம், இந்த படத்தை சப்மிட் பண்ணணும்ல, அது 2 கேள்வியா எடுத்துக்கேன். நாங்க வந்து இதை ஆன்லைன்ல உங்களுக்கு மெயில்ல அனுப்பிச்சு விடலாமா, அல்லது பென்ட்ரைவ்ல தான் கொடுக்கணுமா, அல்லது வந்து எப்படி வந்து உங்ககிட்ட வந்து சேர்றது, அதாவது இது மூலமா நமக்கு வந்து டிரைவ் மூலமா கொடுக்கறதா, அப்படி பார்த்தாலும் இது டிரைவ் மூலமா கொடுக்கறதா அல்ல பென்ட்ரைவ்ல நேரம் வந்து கொடுக்கணுமா? ஏன்னா வெளியூர்ல இருக்கவங்க இதுக்காக வந்து வர முடியாது. அது நம்பர் 1. இது எப்படி கொடுக்கணும். நம்பர் 2 வந்து இதை கொடுக்கறதுக்கு கடைசி நாள் எப்போ? சரி, இப்போ என்னன்னா உங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய நம்ம அலுவலகத்திலே வந்து கொடுத்துட்றாங்க. சரி, டிரைவ்லயே கொடுத்து. அலுவலகம் எங்க இருக்கு? வடபழனியில வந்து தெற்கு சிவன் கோயில் தெரு. அதாவது ரொம்ப சிம்பிளா சொன்னா போலீஸ் ஸ்டேஷன் பேக் சைடு. போலீஸ் ஸ்டேஷன் பின்னாடி, வடபழனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்பக்கம் பின்னாடி. சரி, ஓகே. அங்க ஆபீஸ் நேரம் வந்து கொடுக்குறாங்க. சரி, உங்களுக்கு வந்து நாங்க ஒரு கூகுள் ஃபார்ம் வச்சிருக்கிறோம். சரி, இவங்க எங்கிட்ட பேசக்கூடியவங்களை வந்து வாட்ஸ்அப்ல ஆட் பண்ணிடுவோம். சரி, அவங்களுக்கான எப்படி அனுப்பணும் அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்துருவோம். அந்த கூகுள் ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி அது உள்ளே அனுப்பிடுறாங்க. ஸோ கூகுளில் டிரைவில் அனுப்பிச்சுறாங்க. அப்படி டிரைவில் அனுப்பிடுறாங்க. ரைட், சூப்பர். லாஸ்ட் டே எந்த டேட்டுக்குள்ள கொடுக்கணும்? ஏன்னா அது முக்கியம்ல. நான் வந்து ஆகஸ்ட் 28 கொடுத்தேன்னு வச்சுக்கேன். இல்ல, ஆகஸ்ட் 5ஆம் தேதி நம்ம வச்சிருக்கிறோம். ஓ, ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஃபைனல் வச்சிருக்கிறோம். ஒரு சிலவங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கிறாங்க. சரி, அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்க ஆகஸ்ட் 5ல இருந்து படத்தை செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதுக்கு பின்னாடியே ஏன்னா எங்களுக்கு டைம் வேணும்ல உங்களுக்கு. ஆமா, இது ஒவ்வொரு படத்தையும் பாக்குறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து மார்க் போடுறதுக்கு. இதுல வந்து ஆமா, எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை கேட்கறேன். அதாவது இந்த படம் கதை திரைக்கதை எப்படி வந்து ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு, அப்புறம் நடிகர்கள் எப்படி பண்ணியிருக்காங்க தனித்தனியா, அதுக்கப்புறம் கதை எப்படி இருக்கு, எடிட்டிங் எப்படி இருக்கு, மியூசிக் பின்னாடி மியூசிக் எப்படி பண்ணிருக்காங்க, முழுமையா படம் பார்க்கும்போது நமக்கு வந்து இது எமோஷனா இருக்கா, காமெடியா இருக்கா, லவ் வந்து நம்மளை ஃபீல் பண்ண வைக்குதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதெல்லாத்தையும் தனித்தனியா போட்டு மார்க் போட்டு இது ஓகே இல்ல ஏதாவது பண்ணோம் அப்ப டாப்ல பண்றது. அப்ப அதுக்கு டைம் நம்ம செலக்ட் பண்றோம்.
குறைஞ்சது அப்போ என்ன ஆகுதுன்னா இதுக்குதான் 10 பேர் சேர்ந்த டீம் 15 நாள் குறைஞ்சது ஆகும்ல. ஆகுது. அதுக்குதான் அந்த டைம் கேப் வரும். ஓகே ஓகே. ஆனா ஆகஸ்ட் 5ஆம் தேதி வச்சிருக்கிறோம். ஆ. சோ ஒரு சிலவங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுப்போம். எங்கிட்ட பேசணும், பதிவு பண்ணிடணும். இல்ல அதான் பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி அந்த என்ரோல்மெண்ட் ஃபீஸை கட்டிடணும். ஆமா, அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் லைவ்ல இருக்கிறாங்க. இருக்கிறாங்க. ஒரு அதுல இருந்து எனக்கு ஒரு 5 நாள் டைம் கொடுங்கன்னா கொஞ்சம் கொடுத்துக்கலாம். ஸோ 10 அது 5ங்கிறது வந்து உங்களுக்கு ஃபைனல் டேட்டு. ஆமா, 10க்கு மிகாமல் கொடுத்தாகணும். கொடுத்தாங்க, அவ்வளவுதான். இப்போ நீங்க 10ன்னு சொல்லிட்டீங்கனாலே ஆமா. அப்ப கொடுக்குறவங்க கூட சரி ஓகே நமக்கு அடுத்த ஒரு 5 நாள் அப்படி வந்துடக்கூடாது. அப்படி இருக்க கூடாது. அப்படி ஏதாவது தவறுனவங்க டேட் வந்து 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான். அப்ப 10 இல்ல, ஆகஸ்ட் 5. ரைட், ஓகே, அவ்வளவுதான். அப்படி சொல்றாரு. ரொம்ப சிறப்பு. இப்போ என்னன்னா, இப்போ இதுல வந்து நல்ல படம் செலக்ட் பண்ணியாச்சு. நான் கேட்குற கேள்வி, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் அனுப்பிச்சிட்டேன். படம் வந்து பார்த்துருக்கேன், வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸோ செகண்ட் ப்ரைஸோ எல்லாம் கிடைச்சிருச்சு. ஓகே, எனக்கு சினிமால வாய்ப்பு வாங்கி தருவீங்களா? எப்படி கிடைக்கும்? நிச்சயமா இருக்கு. ஏன்னா எங்க அசோசியேஷன்ல நிறைய சினிமா கம்பெனி டைப்ல இருக்கு. சரி, நிறைய டைரக்டர்லாம் இருக்கிறாங்க. அந்த வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். எங்க கம்பெனியே வந்து படம் எடுக்குது. அதுல வந்து அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க. ஆல்ரெடி நீங்களே உங்களுக்கு தெரியணுங்களா, நீங்களே இருக்கீங்க. இல்ல அது நான் வந்து ஓகே, நான் கம்பைன் பண்ணி அந்த படம் பண்றது தனி. அந்த படத்துல வந்து வாய்ப்பு கொடுப்பீங்க. அப்புறம் புதுசா நல்ல கதை இருக்குன்னா அந்த கதைக்கான இதையும் கொடுக்க போறீங்க. நல்ல படைப்பாளர்களுக்கு அவங்கள தேர்வு பண்ணி எடுத்து நம்ம படங்களை வாய்ப்பு கொடுக்குறோம். ஓகே, சூப்பர். நம்ம படம் மட்டும் இல்லாம நம்ம தெரிஞ்சு இருக்கக்கூடிய நம்ம என்ஜிஓல இருக்கக்கூடிய அந்த படங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம், அறிமுகப்படுத்துறோம், வாய்ப்புகள் கொடுக்குறோம். சூப்பர் சூப்பர். அப்போ வந்து ரொம்ப இது வந்து எதிர்காலத்துல சினிமாவை நேசிக்கிறவங்க ஊடகத்துறைக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பா எனக்கு தோணுது. வாய்ப்பு நம்ம அலுவலகம் அங்கேயே இருக்குது. முழுக்க முழுக்க சினிமா இதை பயணிச்சுட்டே இருக்கும் ஊடகத்துறை. ஆமா, ஊடகத்துல என்ஜிஓ வந்து முழுக்க முழுக்க சினிமாவுக்கான என்ஜிஓ. சரி, இதுல வந்து இங்க கிராமத்துல இருக்கிறவங்க நகரத்துல இருக்கவங்க அந்த பாகுபாடு எதுவுமே இல்லைல்ல? அதெல்லாம் படிச்சவங்க படிக்காதவங்க பெண் இந்த எந்த அதாவது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கிராமம் இருந்தாலும் நகரம் இருந்தாலும் படிச்சவங்க வந்து படிக்காதவங்க இருந்தாலும் இது யாரா இருந்தாலும் நமக்கு இவ்வளவு இருக்கு, நான் சேர்ந்து இதை பண்றேன், இந்த இடத்த டைரக்ட் பண்ண ஒரு டீமா சேர்ந்து பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. ஆமா, ரைட், அருமை. வெளிநாட்டுல இருந்து அனுப்பிச்சா துபாயில இருந்து அனுப்புறாங்க, எங்கிருந்து அனுப்பலாம், அது பிரச்சனை கிடையாது. இப்போ ஸ்ரீலங்கால இருந்து 2 பேர் பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தர் படம் எடுத்துட்டு இருக்காரு. சரி, ஓகே, சூப்பர், அது பிரச்சனை இல்ல. இப்போ அவரு இங்க வர்றாரு 29ஆம் தேதி. அருமை. இப்ப இந்த ஒரு குறும்படம் போட்டி இருக்கு இல்லையா, இந்த போட்டி ரொம்ப சிறப்பா நடந்து நிறைய பேருக்கு புதுசா ஆஸ்பிரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஆர்வமா இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கட்டும், கதவை திறக்கட்டும். இதுல படம் எடுக்கக்கூடிய இயக்குனர்கள், நடிகர்கள், எடிட்டர்ஸ், கேமராமேன், அப்புறம் நடிகைகள், அப்புறம் பல மாதிரி சப்போர்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு எல்லாருமே அங்க வரட்டும். ஓகே, எல்லாத்துக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கா இருக்கட்டும். உங்களுடைய ஆர்எம்கே கம்பெனியா இருக்கட்டும் அல்லது ஃபிலிம் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் என்ஜிஓவா இருக்கட்டும், இது வந்து புதிதா வரக்கூடிய இளைஞர்கள் மட்டும் இல்ல, ஆஸ்பிரன்ஸ், அது வந்து வயசு 50 வயசுல வந்து படம் எடுக்கணும்னு நினைச்சிருப்பாங்க, எடுக்கட்டும். எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அமையட்டும். அந்த வாய்ப்பை தர்றதுக்கு நம்ம கசாலி டிகோட் நேயர்கள் சார்பா உங்களுக்கு மிக்க நன்றி. நன்றி.